ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி தேர்தல்லையும் சரி அவங்க வந்து போட்டிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கும். ஆனா வந்து எங்கேயோ அந்த சக்சஸ் டச் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தடங்கல் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து வாஸ்து காரணமா இருக்கலாமா? ரீசெண்டாக வந்து ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு நம்ம வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக கூப்பிட்டுருந்தோங்க. அதாவது ஒரு முறை அவங்க ஏற்கனவே ஜெயிச்சு அவங்க வந்து பதவியில் இருந்தவங்க, ஆனால் போன பீரியட் வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த தடவை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு தீவிரத்தில் இருக்காங்க. அப்போ வீட்டை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வீடு வந்து அதில் வந்து தவறு என்ன மெயினாக இருந்தது அப்படின்னா, இந்த அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சு இந்த மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வீடு தான் உங்களுக்கு கொடுக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கு. காரணம் இதுதான். அரசியல் அப்படின்னாலே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை, கிரிவலம். அதே மாதிரி வடக்கு விட தெற்கு வந்து பள்ளமா இருக்கு, அதிக காலி இடம் இருக்கு. இதுல வாழை மரங்கள், குறிப்பிட்ட சில இடங்கள்ல வாழை மரங்களே வைக்கக்கூடாது, அது எல்லா சக்தியும் உறிஞ்சி எடுத்துரும். ஆமா, இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களோட சுய ஜாதகத்துல வந்து சூரியன் வலுவா இல்ல, அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவங்க ஜாதகத்துல இருந்தா நீங்க சொல்ற மாதிரி வாஸ்துக்கள் மாத்துறதுனால அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சூரியன் பலமா இல்லை அப்படின்னா அங்க வந்து ஒரு விரக்தி, ஒரு பயம் இருக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். சில பேருக்கு வந்து அது இஷ்டமா நம்ம கிட்ட இருந்தாதான் வேலைக்காகும். அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம வந்து விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு மேனிஃபெஸ்டேஷன்ல. அதுல வந்து ஒரு நம்பர் சொன்னீங்க, லக்கி நம்பர் மாதிரி. இந்த நம்பரை வந்து நான் ஏடிஎம் பின் நம்பரா மாத்திட்டேன்னா வந்து எனக்கு பணவரவு நிறைய வருமா? நிச்சயமா வரும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்தியாவோட பிரபல வாஸ்து வல்லுனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவண தேவி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, நற்பவிமா. இப்போ வந்து ஹாட் டாபிக்னு பார்த்தா 2026 எலெக்ஷன் தான். நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி தேர்தல்லையும் சரி அவங்க வந்து போட்டிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கும். ஆனா வந்து எங்கேயோ ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து தோல்வியை தழுவி இருப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், அடுத்த கட்டத்தை முன்னேற்றம் வேணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ வந்து இப்போ 2026 திரும்ப அவங்களுக்கு வந்துட்டு சீட் கிடைக்கும், வெற்றியை நோக்கி போவாங்க. அந்த சக்சஸ் டச் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தடங்கல் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து வாஸ்து காரணமா இருக்கலாமா, இல்ல இதுக்கு வேற என்ன காரணங்கள்லாம் இருக்கு? அதாவது ஒரு வீட்டில் வந்து வீட்டை வந்து பார்த்த உடனே இந்த வீட்டில் ஒரு அட்வொகேட் இருக்காங்க, இந்த வீட்டில் ஒரு டாக்டர் இருக்காங்க, இந்த வீட்டில் ஒரு டீச்சர் இருக்காங்க, இந்த வீட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்காங்கங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த வீட்டோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். சரி, அது மாதிரி இருந்துட்டாங்கன்னா நல்ல விஷயம். அது வந்து கை கேட்டுனது வாய் கேட்டாமல் அவங்க ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஒரு கட்சியில் வந்து அடிப்படை தொண்டனாக இருந்து நிறைய வேலை பார்த்து உழைச்சி முன்னுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த சீட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தர் வந்து பல கோடி கொடுத்து அந்த சீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டோட அமைப்பு இருக்கும். ப்ளஸ் வந்து இது சீட்டெல்லாம் கிடச்சிருச்சு, ஜெயிக்காமல் போகிறவங்களோட வீட்டோட வாஸ்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு இடத்துக்கு ஒரு இடம், ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயம், வீட்டில் வந்து வாஸ்து மாறுபாடுகள் இருக்குது. இப்போ மெயினாக வந்து அது அரசியலாகட்டும் எதாகட்டும், ஒரு ஆண் வந்து அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா கிழக்கும் மேற்கும் சொல்லுவோம். அதாவது கிழக்கும் மேற்கும் ரெண்டும் வந்து கம்பேரிசனில் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு. அது எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு நம்ம வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக கூப்பிட்டுருந்தோங்க. அதாவது ஒரு முறை அவங்க ஏற்கனவே ஜெயிச்சு அவங்க வந்து பதவியில் இருந்தவங்க, ஆனால் போன பீரியட் வந்து அந்த அவங்களுக்கு வந்து அதுக்கு போட்டியிடுறதுக்கு தகுதிகள் எல்லாமே இருந்து கூட, மக்கள் ஆதரவும் இருந்து கூட அவங்களுக்கு வந்து அந்த என்ட்ரியே இல்லை, அவங்களுக்கு பிளாக் ஆயிடுச்சு. அப்போ இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இதனால பல லட்சங்களை வந்து அவங்க இழந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த தடவை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு தீவிரத்தில் இருக்காங்க. அப்போ வீட்டை கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, வீடு வந்து அதில் வந்து தவறு என்ன மெயினாக இருந்தது அப்படின்னா, கிழக்கும் மேற்கும் வந்து மாறி இருந்தது. அதாவது கிழக்கு வந்து காலி இடம் அதிகமாக இருக்கணும், மேற்கை விட பள்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி சில ரூல்லாம் இருக்குது. அது லெவலு 0, 1, 2, 3 அதெல்லாம் அதிகப்படியான ரொம்ப அக்யூரேட்டாக பிடிக்கிறது.
அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இங்கே வந்து மேற்கு பள்ளம் வீடு காம்பவுண்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி பள்ளம் இருக்குது. அந்த அதிக காலி இடமும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அதை சுட்டி காட்ட முடிஞ்சது. பாருங்க, இந்த காலி இடம் தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சு இந்த மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வீடு தான் உங்களுக்கு கொடுக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கு. காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், பக்கத்து பின்னாடி பள்ளமாக இருக்குது என்னோட ஏரியா இல்லைம்மா, அது வேற ஒருத்தங்களோடது, நான் எப்படி அதை போய் கரெக்ஷன் பண்ண முடியுவேன். அப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணுவோம். அதாவது சரௌண்டிங் வாஸ்து, சுற்றுப்புற வாஸ்து தவறாக இருந்தது அப்படின்னா நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே கரெக்டாக கரெக்ஷன் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு தவறு அங்கே என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மகளும் வந்து இன்னொரு கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கும் இவருக்கு என்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கோ அதே தான். அவங்களுக்கு உண்டான பகுதின்னு பார்க்கும்போது வடக்கும் தெற்கும் அதே மாதிரி வடக்கை விட தெற்கு வந்து பள்ளமாக இருக்குது, அதிக காலி இடம் இருக்குது. இதில் வாழை மரங்கள், குறிப்பிட்ட சில இடங்கள்லாம் வாழை மரங்களே வைக்கக்கூடாது. அது எல்லா சக்தியும் உறிஞ்சி எடுத்துரும். அது வந்து வளர்த்தலாம் அப்படின்னா லோடு அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக இப்போ வந்து நான் வந்து வாழை மரங்களை காம்பவுண்டுக்குள்ளே வைக்காதீங்க, தனியாக கூட ஒரு தோட்டம் இருந்தால் வச்சுக்கோங்க, அல்லது கொஞ்சம் இடம் காலி இடம் பின்னாடி இருந்துச்சுன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா 1800 1200 இந்த மாதிரி எல்லாம் சின்ன சைட்டாக இருக்கிறவங்களாம் அதில் போய் மரம் அது இதுன்னு வைக்கும்போது அந்த பில்டிங்க்கும் பாதிப்பு ஆகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது, அவ்வளோ பல லட்சங்கள் செலவு பண்ணி சீட்டுக்காக காத்திருக்கிறவங்க இப்போ பைசாவே கையில் கிடையாது, என்னால் இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிற வேலை, என்னால் இந்த கரெக்ஷனே பண்ண முடியாது, இடித்து கட்டவே முடியாது, உடச்சி கட்டவே முடியாது. சரி பரவாயில்ல, எல்லாம் நான் வந்து எதுக்காக இப்போ இத்தனை விஷயங்களை சொன்னேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நாளை பின்ன நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இதை எடுத்து படித்து பார்த்து உங்கள் வீடு இந்த பாதிப்பில் தான் இருக்குது, இதை கரெக்ஷன் பண்ணணும்னு பண்ணிக்கங்க. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் உங்களுக்கு நான் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அது இப்போ பண்ணி கிட்டத்தட்ட 20 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இப்போ அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த கட்சிக்குள்ளே அவருக்குன்னு அகெயின்ஸ்டான ஆளுங்க இருப்பாங்களே, எல்லா கட்சியிலும் ஒருத்தர் நல்லா வராங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆளுங்க இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ என்னை பற்றி நினைக்கிறதில்ல, என்னை பற்றி எதுவும் பேசுகிறத, இதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா பொழுது விடிஞ்சு நான் வந்து அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளும் என்னை தாழ்த்தியும் பேசி இதையே கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப மன அழுத்தமாயிடுச்சு. இதுவே எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலையை உருவாக்கிடுச்சு. ஆனால் இப்போ வந்து நான் நல்லா இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு வந்து நான் வந்து இன்னும் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பணம் கொடுத்து கூட என்னை மீறி யாரும் வாங்காத அளவுக்கு என்னோடய சூழ்நிலையை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இயற்கை மாற்றி கொடுக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருப்பியலை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கவனமாக வாட்ச் பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக வாட்ச் பண்ணி ஃபீட்பேக்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க மக்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மா நீங்க சொல்றப்பமே ஒரு ஆண் மகனோட வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போதுல. இப்போ எலெக்ஷன் வரப்போ வந்து பெண்களும் வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்களுக்கு நிகரா பெண்களும் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு தனி எதனா வாஸ்து இருக்கா? தனி வாஸ்து கிடையாது. இந்த திசை இந்த பெண்ணுக்கு உண்டான திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கும் தெற்கும். அது எப்படி கம்பாரிசனில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பெண் அந்த வீட்டில் எத்தனாவது பெண் வாரிசு, முதல் வாரிசா இரண்டாவதான்னு பார்த்து அதுக்கு உண்டான பகுதியை செக் பண்ணி சரி பண்ணணும். அது கூடவே மலர் மருந்துகள் இருக்குது, வழிபாடுகள், அரசியல் அப்படின்னாலே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை, கிரிவலம் ப்ளஸ் வந்து யோகிராம் சரத்குமார், இவங்க 2 பேரும், அதாவது சித்தர்களில் அவரை வழிபாடு பண்ணுறதும் இதெல்லாம் வந்து தலைமைத்துவத்தை நமக்கு கொடுக்கும். முதலிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். நேர்மை, உண்மை எங்கெல்லாம் இருக்கோ, சத்தியம் எங்கெல்லாம் இருக்கோ, அவங்க வந்து யோகிராம் சரத்குமாரோட நாமத்தை சொல்லும் பொழுதே செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து வழிபாடை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி யோகிராம் சரத்குமாரோட சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ரொம்ப அந்த நாமத்தை சொல்லவே நம்மளோட ஆறாவில் வந்து நிறைய என்னவோ நமக்கே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி, நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் சொல்லக்கூடிய கிரிவலம் வந்து பௌர்ணமியிலே போகணும்னு அவசியம் கிடையாது, மற்ற நாட்கள்லேயும் போகலாம். இரவு ஒரு 11 மணி அந்த மாதிரி ஆரம்பித்தோம்னா 3 மணி 4 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். பிறகு லைனில் நின்று
நம்மளோட அருணாச்சலேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது கூடுதல் சிறப்பு கொடுக்கும். ஆமா, இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. அவங்களோட சுய ஜாதகத்துல வந்து சூரியன் வலுவா இல்ல. அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவங்க ஜாதகத்துல இருந்தா, நீங்க சொல்ற மாதிரி வாஸ்துக்கள் மாத்துறனால அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறையவே இருக்கு. ஏன் இல்லாம? அதாவது அ நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போ வந்து அதுக்கு மேல வந்து யுனிவர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சில விஷயங்கள வந்து நம்மளோட குணங்களையும் மாற்றிக்கொள்ளும் பொழுது, இந்த கிரகங்கள் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் எங்களோட ஆய்வு. அது மாதிரி நெறைய ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வாஸ்து கரெக்ஷன் பண்ணாலோ, இல்ல நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும் பொழுதோ, மாற வேண்டியது நம்ம. ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் அனலைசேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப தலைமை பதவிய பிடிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் குவாலிட்டியும் இருக்கு. சூரியன் பலமா இல்ல அப்படின்னா, அங்க அவங்களோட மனநிலை, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அந்த சூரியன் வலுவிழந்து இருக்காங்க அப்படின்னாவே, அங்க வந்து ஒரு விரக்தி, ஒரு பயம் இருக்கிறது நான் நெறைய பார்த்துருக்கேன். சில பேருக்கு வந்து அதாவது அதிகப்படியான ஆணவம். ஒவ்வொரு கேரக்டர் தான் நம்ம வாழ்க்கைய வந்து தடை பண்ணுது. ஒரு நல்ல குணம் வந்து நமக்கு நல்ல விஷயத்த ஈர்த்து கொடுக்கும். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு ஆம்புலன்ஸுக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வண்டிய ஒதுங்கி வழிவிட்டு, அவங்க சீக்கிரம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நிக்கிறவங்க சில பேரு. சில பேர் வந்து அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள போறவங்களும் நல்லா இருக்கணும்னு பிரேயர் பண்றவங்க சில பேரு. சில பேர் வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு வழியே விடமாட்டேன்னு வண்டிய நிறுத்துறவன் ஒருத்தன். இப்ப இதுல யார வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்கிறவங்க, இந்த மாரி அவங்க வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நீங்க கணிக்க முடியும். இது யாரு இந்த வழி விடாம இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வந்து இந்த மாரி நெறைய பிரச்சனைகள சந்திச்சு இது எதுக்கு உதாரணத்துக்கு. அந்த மாரி சூரியன் பலம் இல்ல, நம்மளோட தலையெழுத்து இதுதான், நம்மளோட கர்மா இதுதான் அப்படின்னாலும், முயற்சி நம்மளுது, முடிவு இறைவனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணலாம். ஒவ்வொரு நவ கிரகத்துக்கும் ஒரு மலர் மருந்து இருக்கு. இப்ப சூரியன் பலமா இல்ல அப்படின்னா, தானியத்துல கோதுமை சொல்றோம். சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில தீபம் போடுறது சொல்லலாம். சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணும்போது சூரியன் பலப்படுவாரு. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸஸ் அதிகமா போடும்போது சூரியன் பலப்படும். சூரியனால அந்த எனர்ஜி நமக்கு கரைவா இருக்கு. அந்த எனர்ஜிய பூஸ்ட் பண்றதுக்கு இது மாதிரி பண்ணலாம். டெய்லி ஆரஞ்சு கலர் சட்டை போட முடியாது. ஒரு ஆரஞ்சு கலர் கர்ச்சீஃப் வச்சு லெஃப்ட் சைட் பாக்கெட்ல ஜென்ஸா இருந்தா முன்னாடி வச்சுக்கங்க. லேடீஸா இருந்தா கையில வச்சுக்கங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சூரியன் வலுவு இல்ல. ஜாதகத்துல இல்ல. அத வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால வந்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணலாம். திருவண்ணாமலை கிரிவலம், சூரியன பலப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் கூட திருவண்ணாமலைக்கு ஓடணும். எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருப்பாருல்ல. அப்பா இல்லன்னா கூட அப்பாவோட ஃபோட்டோ இருக்கும்ல. உங்க கையால டெய்லிக்கு அவருக்கு வாசனை உள்ள நல்ல ஒரு மலரு, ஒரு டம்ளர் தண்ணி வைங்க. மனசார பிரார்த்தனை. அவர் வாழும் காலத்துல அவர நீங்க எல்லாம் எப்படிலாம் கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் சாரி கேளுங்க. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூன்னு கேளுங்க. உயிரோட இருக்காங்களா? அவங்க கால தொட்டு கும்பிடுங்க. பாத பூஜை பண்ணுங்க. தெய்வத்துக்கு போய் அபிஷேகம் பண்றதெல்லாம் அப்புறம். தாய் தந்தையரை எந்த அளவுக்கு நீங்க வந்து பேணி காக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க கர்மா உடையும். உங்க ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். எத்தனையோ பேர் நான் பார்த்துட்டேன். ஒரு அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் ஜெயிச்சவங்க நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். இது வந்து வாஸ்துல வந்து பேசிக் ரூல். எப்படின்னா, ஒரு பெரிய ஆலமரம் வளர்ந்துருக்கு. அதுக்கு அடியில ஒரு குட்டி செடி வந்துச்சுன்னா, அது நிழலு. ஏன்னா, அது வந்து விரிஞ்சு படர்ந்து பேரு புகழோட ரொம்ப இருக்கும்போது, இந்த செடி வளர்ந்து மேல வராது. அந்த ஆலமரம் சாஞ்சா தான் இந்த செடி வளருது. இது வந்து என்னோட குருநாதர் ரவி ரமணா சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு பையன் ஒரு வீட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்க அப்பா கொஞ்சம் லோவா இருக்கிற இடத்துலலாம் பையன் ரொம்ப ஜெயிச்சிருப்பான். அப்பா ரொம்ப பேர் புகழோட தான் பையன் ஆவரேஜா தான் இருப்பான். அதான் டீச்சர் வீட்டு பிள்ளை மக்குங்கிற மாதிரி. ஆனா, இந்த மாதிரி அவங்களோட அப்பாவோட அந்த விஷயத்துக்கு அப்புறம் புகழ், பேரு, அவங்க கர்மால ஜெயிச்சு வந்தவங்கள நெறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி தான் அம்மா இறந்த பிறகு பெண்கள் நெறைய பேரு ஜெயிச்சவங்க நெறைய பேர் நான் என்னையே எடுத்துக்கலாம். நான் ஒரே பொண்ணு. எங்க அம்மாவோட இறப்பு 2012க்கு அப்புறம் தான் என்னோட விஸ்வரூப வளர்ச்சி. இந்த மாதிரி அந்த பெரிய ஆலமரம் சாயும் பொழுது அந்த குட்டியா அதோட விழுது, அதோட செடி வளர்ந்து மேல வருது அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவங்க சூரியன் வீக்கா இருந்தா இருக்கட்டும். அப்பாவ பிடிச்சுக்கங்க. அப்பாட்ட டெய்லி சொல்லிட்டு போங்க. அப்பாட்ட பேசாம இருக்காதீங்க. அப்பா வீட்ல இருக்காங்களா, நீங்க வந்து ஈகோ பார்த்துட்டு பேசாம இருக்காதீங்க. பாதத்த தொட்டு வணங்குங்க. இல்ல நல்லா ஜாலியா போய் ஒரு 5 நிமிஷம் தோள் மேல தட்டி குடுத்து, தோள் மேல கை போட்டு 2 வார்த்தை அன்பா பேசிட்டு போங்க. அதுக்கப்புறம் சூரியன் வலுப்படுறாரா, இல்ல பலப்படுறாரா இல்லையான்னு பார்த்துருவோம். சூப்பரா ஜெயிச்சலாம். 1000 வழிகள் இருக்கு. ஒரு கதவு அடைக்கப்பட்டா 10 கதவு திறக்கணும்.
இதுதான் என்னோட அனுபவம். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நம்ம வந்து நெறைய அரசியல் பத்தி பேசினோம். அதே மாதிரி தான் வந்து இந்த எஜுகேஷனுமே. படிப்புன்னு வரப்போ வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்க வந்து நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்கணும், பெரிய காலேஜ்ல படிக்கணும், நெறைய செலவு பண்ற ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி படிக்கணும்னு அவங்க நெனைப்பாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு வந்து அத எட்டுற அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், எதையுமே கிராக் பண்ண ஐக்யூவே முடியாது. இருக்காது. சுத்தமா அவங்களால கிராக் பண்ண முடியாது. அதுக்கு வந்து தோதுவா அவங்க இருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு அந்த பிள்ளைங்க வந்து பெற்றோர்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கறக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு? எதெல்லாம் செஞ்சா அவங்க வந்து பெற்றோர்கள் நினைக்கிற மாதிரி வர முடியும்? அதே மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் அந்த வீட்ல இருக்கும்? வடகிழக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னாவே இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. சரி இதெல்லாம் கூட அமைதியா இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம நினைக்கிற அளவுக்கு பிள்ளைங்க வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து வீட்டோட வடகிழக்கு செக் பண்ணி சரி பண்ணணும். குறிப்பாக வடக்கில் ஒரு ஜன்னல், கிழக்கில் ஒரு ஜன்னல், 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்திருக்கணும். கொசு வருது, பூச்சி வருதுன்னு சொல்லக்கூடாது, கொசுவால் அடிச்சிடணும், ஆனால் திறந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த வடகிழக்கில் இந்த குழந்தைய வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டு உட்கார வச்சு படிக்க வச்சிங்கன்னா, நீங்கள் படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மொபைல் நோண்டிட்டு இருந்தால் படிக்க மாட்டாங்க. கூடவே உட்காரணும் பேரண்ட்ஸு. டியூஷனுக்கு அனுப்பக்கூடாது. நம்ம அது மாதிரி ஸ்கூல்லலாம் நம்ம போய் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க கொஞ்ச நேரம் அவங்க ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் அவங்கக்கிட்ட இருக்காங்க. மற்ற நேரம் நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது மாதிரி நம்மளையும் மாற்றிக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, சரியான ரிசீவர் எங்கே வீட்டில் அப்படின்னா வடகிழக்கு. அப்போ இந்த இடத்துல உட்கார வச்சு படிக்கும் பொழுது நிச்சயமாக நல்லா படிச்சிருவாங்க. குறிப்பாக இதெல்லாம் வந்து வீட்டோட எனர்ஜி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டு ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5 மணிக்கு திருப்பதி சுப்ரபாதம் பாலாஜியோட சுப்ரபாதம் நிச்சயமாக ஓடணும். டெய்லி கேட்கணும். 2வது அதுலேயே வந்து பத்மாவதி சுப்ரபாதம்னு இருக்குது. இப்போ வந்து அலமேலு மங்கா சுப்ரபாதம்னு இருக்குது. அதுவும் கேட்கணும். மாலை நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும். இது எல்லாமே பெருமாள் புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ புதனை வலுப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் மறைமுகமாக நான் வந்து பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பணம், அலமேலு மங்கானா மகாலட்சுமி பணம், அது போலவே விஷ்ணு சகஸ்ரநாமம்னா விஷ்ணுனாலும் பெருமாள் தான், பெருமாள்னா பணம். அப்போ அறம்பொருள் இன்பம் வீடு எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெருமாளோட விஷயங்களை இந்த மாதிரி சுப்ரபாதம் டெய்லி கேட்குறதும் ப்ளஸ் வந்து அலமேலு மங்கா சுப்ரபாதம் கேட்குறது, மாலை நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறது, இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பாசிட்டிவாக அமையும் கல்விக்கு. இதுபோல் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த குழந்தைங்கள வந்து கொஞ்சம் பிடிவாதமாக வேறு இடத்துல உட்காறது, பெட்டில் படுத்துட்டு படிக்கிறது, உட்காந்துட்டு படிக்கிறது, இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணாமல் குறிப்பிட்ட அந்த வடகிழக்கில் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ உட்காந்து படிக்கும் பொழுதும் இந்த சொன்ன சின்ன சின்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ண முடியும். நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. நல்லா மாறிடுவாங்க, மார்க் வாங்கிடுவாங்க. அம்மா நம்ம படிப்பு பத்தி பேசுறப்போ இப்ப நிறைய பேர் படிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஞாபக சக்திங்கிறது பெருசா இருக்கிறது இல்ல. அவங்க போய் எக்ஸாம் எழுத போறப்போ மறந்துடுறாங்க. இல்லைன்னா இவங்க படிச்ச கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது வந்து கொஸ்டின் பேப்பர்ல வரணும். அதுக்கான லக்கு வேணும்ல. அது எப்படிமா? எல்லாத்துக்குமே லக்கு தான் முக்கியம். எல்லாம் உழைப்பு, நல்ல புத்திசாலித்தனமா நம்ம பேசுறது எல்லாம் பண்ணா நமக்கு அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டமா நம்மக்கிட்ட இருந்தால் தான் வேலைக்காகும். அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம வந்து விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது மேனிஃபெஸ்டேஷனில். அதில் வந்து 1212 அதாவது 12 12 அப்படிங்கிற இந்த நம்பரை 1212 அப்படிங்கிறத நம்ம வந்து டெய்லி வந்து சாண்டிங் பண்ணுறது, நம்ம கைகளில் எழுதிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல லக்கு, அந்த அதிர்ஷ்டமான சூழ்நிலை நமக்கு அமைகிறதுக்கும் அந்த எனர்ஜி நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த 1212ங்கிற இந்த நம்பரை வந்து சாண்டிங் பண்ணும்போது நிச்சயமாக லக்கு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து அதோட நம்மளோட முயற்சி, சிந்தனைகள், நம்மளோட தெளிவான சிந்தனைகள், ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே நமக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமாக வாங்கி கொடுக்கும். ஆமா, இப்போ நீங்க 1212ன்னு ஒரு நம்பர் சொன்னீங்கல்ல, லக்கி நம்பர் மாதிரி. இந்த நம்பரை வந்து நான் ஏடிஎம் பின் நம்பரா மாத்திட்டேன்னா வந்து எனக்கு பணவரவு நிறைய வருமா? நிச்சயமா வரும். ஏன்னா அது வரணும்னு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஞாபகமே வரும். யாருக்கு வந்து இந்த பின் நம்பர் 1212ன்னு மாற்றினா இதை பார்க்கும் பொழுது இதை மாற்றினா நமக்கு பணம் வருமானு யாரெல்லாம் யோசிக்கிறாங்க, அவங்க இன்ட்யூஷன் சொல்லிடுச்சு. இப்போ நீங்களே இன்னொரு சேனலுக்கு ஆங்கராக இருந்து இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ஆங்கராக வந்திருக்கீங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு பணம் கூடுதலாக தானே வரப்போகுது, நல்ல வளர்ச்சி தானே. அப்போ நிச்சயமாக உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த மாதத்தில் அமௌண்ட்டு நிச்சயமாக வரும். தாராளமாக இந்த 1212 பின் நம்பரை மாற்றிடுங்க. சூப்பராக இருக்கும். இது எல்லா மக்களுக்கும் இதே தான். இந்த 1212
எல்லாருமே பின் நம்பராக வச்சுக்கலாம். இது ராசி நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபேன்சி நம்பர், ஏஞ்சல் நம்பர், லக்குக்கு உண்டான நம்பர். எல்லாருமே வைங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எல்லாமே நல்ல விஷயங்கள். இறைவன் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னா அதை வாங்கிட்டு சிறப்பாக முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலித்தனம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அனைத்திலும் வெற்றி, சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். அம்மா, ஒரு அரசியல்ல வந்து எப்படி வந்து வெற்றி பெறணும், ஒரு கல்வியில என்ன முக்கியம், என்னென்ன பாடல்கள் நம்ம கேட்கணும், என்ன ஸ்லோகங்கள் நம்ம சொல்லணும், எண்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து சொன்னீங்க. நிறைய அழகா வந்து எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி அம்மா. நன்றிம்மா. நற்போய்மா. அங்காளம்மா செங்காளம்மா செங்கத்தில் வாழிடும் மாரியம்மா, என் ஆதாரமே நீதானம்மா, என் துன்பத்தை தீர்த்திட வாடியம்மா. அண்டம் முழுவதும் காப்பவளே அன்னபூரணி நீலியம்மா, நன்றி கூறிய நான் தொழுவேன் நாகதேவிய வாடியம்மா. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.